எல்லா தமிழ் தாய் மக்களுக்கு வணக்கம். நான் மைக் சுதாகர், மிமிக்ரி ஆர்டிஸ்ட். சினிமா சம்பந்தப்பட்ட செய்தியை தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். நடிகர் விஷால், நடிகர் சங்கத்துடைய தலைவர் நடிகர் விஷால், அவருடைய உடல்நிலை ஏன் இவ்வளோ மோசமான நிலைமையில் இருக்குது அப்படின்னு மக்கள் ஒரு சைடும் ரசிகர் ஒரு சைடும் பெரிய கேள்வியை எழுப்பிட்டு இருக்கிறாங்க. இதை பற்றியான விமர்சனங்கள் நிறைய பேர் சோசியல் மீடியாவில் போட்டுட்டு இருக்காங்க. இவரால் பாதிக்கப்பட்ட பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், நடிகர்களாக இருக்கட்டும், இவங்களும் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா விஷாலை பற்றியான தவறான விமர்சனங்களையே சோசியல் மீடியாக்களை அவருக்கு என்னென்ன நோய் இருக்குன்றத தினிசா அவர் சொல்றதுக்கு பதிலாக இந்த சோசியல் மீடியாவில் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவருக்கு இந்த நோய் இருக்கும் போல இருக்கு, அவருக்கு அந்த நோய் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு தினிசான நோய்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. சுந்தர் சி இயக்கத்தில் விஷால் ஹீரோவா நடிச்ச 2012 மத கஜ ராஜா இந்த படம் வந்து பொங்கல் விழாக்கு ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக 2012 போராடி இருக்காங்க. பல சூழ்நிலைகள்னால இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ண முடியல. அதனால குழி நோண்டி புதைச்சி போட்டாங்க. 13 வருஷத்துக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. அதோட டீசரும் வந்து வெளியிட்டுட்டாங்க. இதுல பல நடிகர்கள் வந்து நடிச்சிருந்தாங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த டீசர் வெளியீட்டு விழாவுக்கும் படம் ரிலீஸ் டேட்டுக்கும் வந்து இந்த ஒரு ஈவென்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, இதுல வந்து நம்ம விஷால் வந்து கலந்துக்கிட்டாரு. இதுல ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, விஷாலுக்கு வந்து சமீபத்தில் எந்த படமும் ஓடலை, அவரை பற்றியான விமர்சனங்கள் எதுவும் இல்லை, சோசியல் மீடியாவில் அவரை பற்றியான விஷயங்களை எதுவும் சொல்லலை. சரி, என்ன இவ்வளோ பெரிய கேப் இருக்கு அப்படின்னு பார்த்தா, அவருடைய உடல்நிலை இவ்வளோ மோசமான நிலைமையில் இந்த டீசர் வெளியீட்டு விழாவுக்கு வந்தவரனா தான் தெரிஞ்சது மக்களுக்கு. இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சில பேர் வந்து கேள்விகள் எழுப்பிட்டு இருந்தாங்க. அதுக்கு டாக்டர் சொன்ன பதில் என்ன தெரியுங்களா? இவருடைய உடல் கட்டமைப்பு தமிழ் நடிகர்களுக்கு யாருக்குமே கிடையாது, நல்ல மெல்லினமா அழகா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. இவருக்கு ஏற்பட்ட நோயை பற்றி டாக்டர் வந்து விளக்கம்லாம் கொடுத்துருந்தாங்க. சரி, அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். சுந்தர் சி வந்து இந்த படத்தோடைய ப்ரொமோஷனுக்காக மேடையில் ஏறி என்ன சொல்றாரு, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ஆனால் இப்போதான் படம் ரிலீஸ் ஆக போகுது, இந்த 2K கிட்ஸுக்கெல்லாம் பிடிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துட்டு இருக்கு. ஏன்னா ஒரு கலகலப்பாக இருக்கும், கிட்டத்தட்ட வந்து 80s உள்ள கதை மாதிரி எடுத்திருக்கோம் அந்த படத்தை, அதனால 2K கிட்ஸுக்கும் இந்த படம் பிடிக்கும். சரி, அப்படியே அந்த பக்கம் வந்து விஷாலை வந்து பேச விட்டுருக்காங்க. விஷால் வந்து அப்படியே கை நடுங்கி கால்லாம் ஒரு மாதிரி சுருக்கமாகி கண்ணாடி வந்து சோடா புட்டி கண்ணாடி மாதிரி போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி அப்படியே நின்றுருந்தார். நான் ஆரம்பத்தில் என்ன நினைச்சேன்னா, சமீபத்தில் வந்து கேரளாவில் ஒரு பாட்டு கச்சேரி நடந்துச்சு, ஹரிஹரன் வந்து தொப்பையும் ஒரு மாதிரி நோயில் அடிபட்ட மாதிரியும் வந்து பேசிட்டு இருப்பார், ஒரு ட்ராமா பண்ணியிருப்பாரு. ஸோ அது போல தான் இப்போ விஷாலும் வந்து ப்ரொமோஷனுக்காக பண்ணுறாரு போல இருக்கு அப்படின்னு தான் நான் நினச்சிருந்தேன். சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, படத்தில் ஸ்டண்ட் பண்ணும்போது ஏற்பட்ட ஆக்சிடென்ட், அதனால் விஷால் இப்படி ஆகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சில பேர் இவருக்கு வந்து பயங்கரமான ஒரு வைரஸ் காய்ச்சல் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. இவருக்கு இன்னொரு நோய் பெரிய நோயா வந்துருச்சு அப்படின்னு சில பேரும் விமர்சனம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. விஷால் வந்து பேசிட்டு இருக்கும்போது குஷ்பு அப்படியே உள்ள என்ட்ரி ஆவாங்க. அவங்கள பார்த்து இவங்க ஹக் பண்ணுவாங்க. விஷால் வந்து ஹக் பண்ணாரு. ஸோ ஃபர்ஸ்ட் அவர் சொல்லக்கூடிய, விஷால் மைக்கை பிடிச்சி ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னன்னு பார்த்தோம்னா, டார்லிங் வந்து குஷ்பு அப்படிங்குவாரு. எங்கடா திடீர்னு ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு பார்த்துட்டு, சரி இன்னொரு டார்லிங் வந்து விஜய் ஆண்டனி அப்படின்னு சொல்லிடுவாரு. ஸோ எப்படியோ மேட்ச் பண்ணிட்டாருன்னு வைங்களேன். அந்த அளவுக்கு வந்து விஷால் ஃபேமிலியும் குஷ்பு ஃபேமிலியும் ஒரு நல்ல நட்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். முழுக்க சுந்தர் சிக்காகவும் குஷ்புக்காகவும் விஷால் வந்து இந்த மேடையில் அவருடைய முழு தோற்றத்தையும் மக்கள்கிட்ட காமிச்சு, லேட்டா எடுத்தாலும் லேட்டஸ்டா வரும் அப்படிங்கிற ஒரு ப்ரொமோஷனுக்காக இந்த மாதிரி ஒரு தோற்றத்தில் வந்தால் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், மக்களிடையே பரபரப்பை பேசிக்குவாங்க, இந்த படத்தில் என்னதான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக விஷால் வந்து கஷ்டப்பட்டு இந்த படத்தோட ஈவெண்ட்டுக்கு வந்திருக்காரு. ஸோ அதை தான் வந்து நிறைய பத்திரிகையாளர்களும் சினிமா வட்டாரங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அதை தான் நம்மளும் சொல்றோம். ஸோ இந்த படம் இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் எப்படி ரிலீஸ் பண்றாங்க, இவ்வளவு பெரிய தடங்கள் இருந்துச்சு, இதெல்லாம் உடச்சி எப்படி ரிலீஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேர்ட்டு இருக்கும். ஆனா சினிமா சம்பந்தப்பட்ட சில பேருக்கு தான் தெரியும் இதுல என்ன எவ்வளவு பெரிய உள்குத்து அப்படி இருக்கு அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் என்னன்னா, நிறைய பேர் 20 வருஷமா 10 வருஷமா பல கோடி செலவு பண்ணி பல திறமசாலிகளை வச்சு பல நடிகர்களை வச்சு படம் எடுத்து அதை ரிலீஸ் பண்ண முடியாம பாவம் அவங்க மூட்டை கட்டி பரணியில் தூக்கி போட்டுட்டாங்க. அது இன்னமும் ரிலீஸ் பண்ண முடியாது. ஏன் ரிலீஸ் பண்ண முடியாதுன்னா, அவங்க பெரிய ஆர்டிஸ்டா இருக்க மாட்டாங்க, பெரிய ப்ரொடியூசரா இருக்க மாட்டாங்க, பெரிய டைரக்டரா இருக்க மாட்டாங்க, அவங்களால ரிலீஸ் பண்ண முடியாது. ஏன்னா இவங்க இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் இந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா அதுக்கான மெயின் காரணம், விஷால் வந்து நடிகர் சங்க தலைவராக இருக்கிறாரு, விஜய் ஆண்டனி ஒரு மியூசிக்ல இருந்து ஒரு நடிகராக இருக்கிறாரு, சுந்தர் சி பெரிய ஒரு இயக்குனர், பெரிய ஒரு நடிகர், குஷ்பு அதை விட பெரிய நடிகர், பெரிய அரசியல்வாதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இவங்க பெரிய புள்ளிகள் இருக்கிறனால இவ்வளவு நாளைக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஐயா, ஏற்கனவே எக்ஸ் ப்ரொடியூசர்லாம் இருக்கீங்களே, படங்கள்லாம் ரிலீஸ் பண்ண முடியாம போயிடுச்சு, கடனாலேயே உட்காந்துட்டேன் அப்படின்னு சொல்றவங்கலாம் இருக்கீங்கல்ல, அவங்களுக்கு ஒரு டிப்பு சொல்றேன், நல்லா கேட்டு
கேட்டுக்குங்க. ஐயா, புதைச்சி போட்டிருப்பீங்களே உங்கள் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல், அவங்க என்ன பண்ணுறீங்க, ஒரு பெட்ரோல் பங்கில் போய் ஒரு 5 லிட்டர் பெட்ரோலை பிடிச்சி தேட்டர் வாசல் நின்று என் படம் இப்படி இருக்கான் அப்படி இருக்கும், நான் கொளுத்திக்குவேன், என் படத்தை ரிலீஸ் பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டிங் போட்டு சோசியல் மீடியாவில் பரப்பி விடுங்க. அது ஒரு பக்கம் பற்றிக்கிட்டு போய் இந்த சோசியல் மீடியாவை வந்து ஒரு ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு உதவி பண்ணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்துங்க. இதுதான் வந்து இப்போ இவங்க பெரிய நடிகர் இருக்கிறனால இந்த படத்தை இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஐயா, இல்லாதவங்க இந்த மாதிரி விஷயத்தை சோசியல் மீடியாவில் செஞ்சு பரப்பி விடுங்க, சோசியல் மீடியா உங்களுக்கு கை கொடுக்கும். விஷாலுடைய உடல்நிலை இவ்வளோ மோசமான போனதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பல பேர் பல கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. விஷால் வந்து நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஒரு முக்கியமான ஆளு, முக்கியமான கதாநாயகன். இவரோட உடல்நிலை இவ்வளோ மோசமா ரசிகர்கள் பார்க்குறதும் நாங்கள் பார்க்குறதும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ அவர் கூடிய சீக்கிரம் வந்து அவரோட உடம்பை தேத்தி தமிழ் சினிமாவில் நல்ல ஒரு கதாநாயகனாக வந்து வளம் வரணும் அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்டுக்கிறோம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் மைக் சுதாகர்.